ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரமும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் நீர் தந்திருக்கிற தயவுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்டு உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆண்டவரே அருள் தாரும். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற மாபெரும் அளவில்லாத கிருபைகளை எண்ணி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். சிலுவையிலே நாங்கள் பெற்றிருக்கிற மாபெரும் மீட்பிற்காக உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து துதித்து தோத்தரித்து புதிய இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தின் ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அருள் செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம் பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு துதியாக நாம் யாவரும் பாமாலைகளில் 266ஆம் பாமாலையை நாம் எழுந்து நின்று பாடுவோம். பிரியமான இயேசுவே, பாமாலை 266. அமர்ந்து வரை நாம் திருமறை வேத பாகம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்து முதல் 19ஆம் வசனம் வரை. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொரு அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் சிநேகனாயிருக்க தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவும் நீங்கள் செய்வீரானால் என் சிநேகராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதும் இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமானை செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதேன் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்கள் பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தார் இராதபடியால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியால் உலகம் உங்களை பகைக்கிறது. வாசிக்கப்பட்ட வேதபாகம் வாசிக்கும் தேவனுக்கே மகிமை உண்டாதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் 32ஆம் நாளாக இந்த நாளின் தலைப்பு இயேசுவின் கட்டளை. 15ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை அந்த அதிகாரம் நிறைவாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சில அன்பின் வார்த்தைகள் என்று நாம் குறிப்பிடலாம். அவ்விதமாக ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். இந்த ஓமை, நேற்றைய தினத்தில் இந்த ஓமையை அவர் சிந்தித்து பேசியதை நாம் சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து அவர் பேசும் பொழுது இந்த என்னுடைய கற்பனை அல்லது என்னுடைய கட்டளை என்னவென்று சொன்னால் என்று துவங்குகிறார். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு கற்றுக் கொடுத்த ஒரு புதிய மார்க்கம், வழி அல்லது பாதை என்பது என்ன என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக வரவில்லை. ஒவ்வொரு தலைவர்களும் மதங்களை உருவாக்கினவர்கள் உண்டு, மத தலைவர்கள் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து டசன்ட் வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் எ ரிலீஜன். ஒரு ரிலீஜனை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுதான் மதம் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை இன்றைக்கு ஒருவேளை நாம் மதமாக அது பெயர் பெற்று விட்டது, மதம் என்ற பெயரில். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மதத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதையெல்லாம் அவர் உருவாக்கவில்லை. ஒரு மார்க்கம் அல்லது ஒரு வழியை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். ஆகவே மதம் என்று சொல்லும்போது கடவுளை மையப்படுத்தி கடவுளில் எவ்விதமாக நாம் இருக்க வேண்டும், அந்த கடவுளுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது தான் மதத்தினுடைய குறிக்கோள். ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒன்று, அந்த கடவுள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு, மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு, ஒரு சமுதாய வாழ்வு முறை, இவைகள்தான் ஒரு மார்க்கமாக இருக்க வேண்டும், ஒரு வழியாக இருக்க வேண்டும், மனிதன் வாழ்வதற்கேற்ற வழிமுறையாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பகைமை நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் எவ்விதமாய் ஒரு நெறிமுறை அறிந்த ஒரு வாழ்வை வாழ்தல் எப்படி? மனிதர்களுக்கு இடையே மனிதன் போர், யுத்தங்கள், தேசங்களை கைப்பற்றுதல், சண்டையிடுதல், ஒருவன் கொலை செய்தல் அல்லது நாட்டிற்கு விரோதமாக போரிட்டு இதன் மூலமாக ஒரு நாட்டை இன்னொரு நாடு கைப்பற்றுதல், அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வன்கொலைகள், இவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி உலகிலே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழல். குடும்பங்களிலே அவ்விதமாக வன்முறைகள், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தல், குடும்பங்களுக்கு விரோதமாய் குடும்பங்கள் எழும்புதல், இந்த விதமான நிலைகள், இவைகளிலே எல்லாவற்றிலும் இந்த ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், பிறரோடு நாம் எவ்விதமாக அன்புறவிலே இருக்கிறோம், மன்னிக்கும் தன்மையில் இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு மார்க்கம்தான் இயேசு கிறிஸ்து உலகிற்கு கற்றுக் கொடுக்க விரும்பிய ஒரு புதிய மார்க்கம். ஆகவே அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து இங்கே பேச விரும்புகிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கற்பனை. ஆகவே கற்பனை என்று சொல்லும்போது அன்பாய் இருத்தல். ஸோ ஒருவரை ஒருவர் நேசிக்க, அன்புறவு செலுத்த. ஆகவே இதனை நாம் பின்பற்றும்படித்தாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர இவைகள் அல்ல, மேலானவைகள் அல்ல. ஆகவே ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் யாவரையும் பார்த்து, நீங்கள் என் சிநேகிதர்கள், யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி அழைக்கின்றார். ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லும்போது, நண்பர்கள் என்று சொல்லும்போது, இந்த நண்பர்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அன்பு அவர்களிடத்திலே உண்டு. அது மட்டுமல்லாமல் நண்பர்கள் என்று சொல்லும்போது ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஐக்கியம், இன்டிமெசி, ஒருவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய தேவை என்ன என்பதை அடுத்தவர் நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நட்பின் இலக்கணம். அவ்விதமாக மூன்றாவதாக என்ன சொல்கிறார்? நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் அல்ல, நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஐ ஹேவ் சோசன் யூ. ஆக இவைகள் பிதாவாகிய கடவுளோடு நம்மை இணைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுக்கின்ற ஒரு பெரும் முயற்சி அல்லது ஒரு வழிமுறை. ஆகவே பிதாவாகிய கடவுளை யாத்திராகமத்திலே அல்லது அதன் பின்பு பழைய ஏற்பாட்டின் மோசே எல்லாருமே கற்பனைகள், பல்விதமான நியாயப்பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து கடவுளை மனிதனிடத்திலிருந்து அந்நியப்படுத்திவிட்ட ஒரு சூழ்நிலை. கடவுள் வெகு தூரத்தில் இருக்கிறார், அவரிடத்தில் நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் அது இயலாத காரியம். ஏனெனில் நான் பாவி, நான் அவரிடத்தில் நெருங்க முடியாது. நான் பல்வேறு பாவ பலிகளை நான் செய்து என்னை நானே சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வழிமுறைகளையும் பல்வேறு விதமான சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் உருவாக்கி கடவுளை அந்நியப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நிலை. ஆபிரகாம் ஆண்டவரோடு விதமாய் பழகவில்லை. கடவுளோடு ஆபிரகாம் கடவுளை ஒரு சிநேகிதனாக அவர் பழகினார். ஆகவே இந்த ஆரம்ப அந்த வழிமுறை, அந்த பாயிண்ட்ஸ், அதை ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியாக விரும்புகின்றார். ஆகவே அந்நியப்படுத்தப்பட்ட கடவுள் அல்ல, அவர் உங்களோடு இருக்கிறவர், உங்களில் வாழ்கிறவர், நீங்கள் அவரில் வாழ முடியும். அதற்கு நானே வழியாக இருக்கிறேன். ஆகவே நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆகவே நீங்கள் என்னுடைய நண்பர்கள். எவ்விதமாக கடவுளில் நாம் சிநேகிதர்களாக நாம் இணைந்து வாழ்தல் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார். இன்றைக்கு நமக்கு இந்த ஒரு தன்மையைத்தான், அந்த மார்க்கத்தை தான் நாம் பற்றி இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நமக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு நிலை, நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு நிலை, இவைகளை நாம் சரி செய்து இந்த உறவிலே நாம் வளர்கிறோமா? ஒன்று, நாம் மிக கடவுளை அந்நியப்படுத்தி தூரப்படுத்தி நான் கிட்டவே போக முடியாதவன் என்று சொல்லி கடவுளை தூக்கி சுமந்து எல்லா விதமான நைவேத்தியங்கள் செய்து அப்படி தூக்கி சுமக்கின்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் கடவுளை மிகவும் ஒரு பெயரளவிலே நான் மாதத்திற்கு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை நான் ஆலயத்திற்கு வருவேன் செல்வேன் என்று சொல்லக்கூடிய பெயரளவில் கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லை. மூன்றாவதாக கடவுளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினார். ஆகவேதான் நான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை ஆண்டவர் பேசுகின்றார். ஆகவே கனி கொடுக்கும்படிக்கும் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே யூ ஆர் ஹியர் டு பேர் ஃப்ரூட். ஆகவே அவரில் நிலைத்திருந்து அவருக்காக நாம் கனி கொடுக்கும் மக்களாக இருக்கின்றோமா?
இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை தன்மைகள். ஸோ த பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்று சொன்னால், கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேனா, கிறிஸ்துவோடு சிநேகிதன் என்ற உறவிலே இருக்கிறோமா, இவ்விதமாய் நான் பிதாவோடு இணைந்திருக்கிறேனா, நான் அவருடைய வழியிலே நான் செல்கிறவராய் அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறேனா, ஆக நான் கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா, இவைகள் தான் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் விரும்பக்கூடிய இந்த மார்க்கம். 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை இதை பேசுகின்றார். 18வது வசனத்தில் நாம் ஆரம்பிக்கும்போது, நீங்கள் உலகத்திற்கு பகைஞர், விரோதிகள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்பு அது என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஆகவே உலகத்திற்கு நீங்கள் நண்பர்கள் அல்ல, உலகத்திற்கு விரோதிகள். இயேசுவுக்கு நண்பர்கள், ஆனால் இயேசுவுக்கு நண்பர்கள் என்று சொன்னாலே உலகத்திற்கு நீங்கள் விரோதிகள். உலகம் உங்களை பகைக்கும். ஆகவே உலகம் பகைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கடவுளால் சிநேகிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஆகவே நீங்கள் உலகத்திற்கு உரியவர்கள் இல்லை, உலகத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த உலகத்திற்கு நீங்கள் உரியவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு வெளியிலே இருக்கிறபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகத்தின் ஓட்டத்திலே நீங்களும் நானும் ஓடும்படியாக அழைக்கப்படவில்லை, அதிலிருந்து வேறுபட்டவர்களாய் வாழும்படித்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த வேறுபட்ட மக்களாய் நாம் வாழும்படி தான் கடவுள் நம்மை முன்குறித்திருக்கிறார். We are a special people and we are out of the world. உலகத்திலே இருந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறுபட்டவர்கள். எவ்விதமாக ஒரு கப்பல் கடலிலே பயணிக்கிறது, அந்த கடல் தண்ணீரின் மேல்தான் அதனுடைய ஓட்டம் அந்த கப்பலுக்கு இருக்கிறது. ஆனால் கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் எந்த அளவும் அந்த கப்பலுக்குள் செல்லுவதில்லை. அப்படி அது செல்லும் என்று சொன்னால் அந்த கப்பல் அந்த கடலிலே மூழ்கி போகும். கடலின் மேல் இருந்தாலும் அந்த தண்ணீருக்கும் கப்பலுக்கும் வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பிரிவினைகள் உண்டு. அவ்விதமாகத்தான் உலகத்திலே நாம் இயங்க வேண்டும். உலகத்திலே தான் நாம் இருக்கிறோம், ஆனால் உலகத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைந்துவிடக்கூடாது. நுழையாத பட்சத்தில் நீங்கள் உலகத்தாரால் பகைக்கப்படுவீர்கள். நம்முடைய எண்ணங்களும் உலகத்தின் எண்ணமும் வித்தியாசப்படும். ஆகவே உலகத்தின் எண்ணத்திலே நாம் ஓடுவோம் என்று சொன்னால் உலகத்தாரால் விரும்பப்படுவோம். ஆனால் அதிலிருந்து நாம் வித்தியாசமாக இருப்போம் என்று சொன்னால் அந்த உலகம் நம்மை பகைக்கும். இந்த பகைமையை நாம் பெரிதாக கொள்ளாது, இந்த உலகத்தை காட்டிலும் என் கடவுளிலே நான் அன்பாக இருப்பேன் என்று சொல்லி கடவுளோடு நாம் இணைய வேண்டும். என்னை ஏன் பகைக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த உலகம் பிதாவை அறியவில்லை, படைத்த கடவுளை அவர்கள் அறியவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் என் நிமித்தமாகத்தான் இந்த பகையை உங்களிலே பகைக்கிறார்களே தவிர கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களை பகைப்பார்கள். ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தமாக என்று சொன்னால் கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மாதிரி, கிறிஸ்துவின் கோட்பாடு, இவைகளின் அடிப்படையிலே இந்த உலகம் நம்மை வெறுத்து கொண்டே இருக்கும், பகைத்து கொண்டே இருக்கும். இந்த பகைமையில் நான் எவ்வளவாக கடவுளுக்குள் வாழுகிறேன், கடவுளில் நான் பலப்படுகிறேன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே அவர்களுக்கு என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள் செய்யாதிருந்தால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்போது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். ஆகவே மூன்றாவதாக என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் பகைஞர்? கடவுளுக்கு இந்த உலகத்தின் மக்கள் யாவரும் பகைஞர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே உலகிற்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்நியம், ஒரு வேறுபாடு, ஒரு வெறுப்பு, இந்த பகை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியம். கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். ஆகவே என்னை பகைக்கிறவன் பிதாவையும் பகைக்கிறான். ஆகவே
அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற பாவம் அவ்விதமாக அவர்களை வழிநடத்தி செல்கிறது. பாவம் கடவுளையும் மனிதனையும் பிரிக்கிறது. அந்த பாவத்தின் நிறைவுதான் கடவுளை அவர்கள் சிலுவையிலே அறையும்படியாக எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள். ஆகவே முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்கள் வேதத்தில் எழுதியிருக்கிற வாசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. சங்கீதம் 35:19, 69:4, 109:3 இந்த 3 சங்கீத குறிப்புகளிலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று சொல்லி தாவீதரசன் தனக்கு ஏற்பட்ட ஒரு பகையை, தன்னை அனைவரும் மற்றவர்கள் அவர்களை பகைத்தார்கள், அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்பதை குறித்து அவர் சங்கீத பாடலிலே குறிப்பிடுகிறார். காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். இன்றைக்கி அந்த காரணம் இல்லாமல் பகைக்கக்கூடிய பகை பிசாசினால் உருவாவது, மனிதனுக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய வேறுபாடுகள், இவைகள் இன்று பகையை உலகிலே வளர்த்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த பகை என்பதுதான் மிக பிரதானமாக உலகிலே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு வெறுப்பு அரசியலை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை வெறுப்பு வார்த்தைகளை சொல்லி வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பரிவார கூட்டங்கள் உண்டு. ஆகவே இந்த வெறுப்பை யார் பேசுவார்கள்? கடவுளின் விரோதிகள். அவர்கள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டுகிறவர்கள் கடவுள்கள் அல்ல. தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வழிமுறை, தங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பிம்பங்கள், இதன் மூலமாக தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய செயல்பாடுகளை ஈடேற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஆகவேதான் இவர்கள் இவைகளை ஏற்படுத்தி இதன் மூலமாக கடவுளுக்கு பிரியமானவர்களை பகைக்கலாம். ஆகவே கடவுளுக்கு விரோதமானவர்களை பகைக்க வேண்டும் என்று சொன்னால் தாங்களே ஒரு கடவுளை உருவாக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த எண்ணங்கள் தான் பழைய ஏற்பாட்டிலேயே இந்த சிந்தனைகள் நாம் பார்க்க முடியும். பெலிஸ்தர்கள் கடவுளுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக செயல்படும் போதெல்லாம் இதைத்தான் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆகவே அவர்கள் இந்த இஸ்ரவேலர்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பெலிஸ்தர்கள் தங்களுக்கான கடவுள்களை ஏற்படுத்தி அந்த கடவுள்களின் மூலமாக இவர்களை அழிக்க வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணினவர்கள். ஆகவே இந்த பகை ஆதி நாட்களில் இருந்தே உருவாகி கொண்டிருக்கிற ஒரு உணர்வாக, செயல்பாடாக இருக்கின்ற ஒரு ஆழ் தத்துவத்தை நாம் இதில் காண முடியும். ஆகவே பழைய ஏற்பாட்டிலேயே நாம் இந்த நிலைகளை பார்க்கிறோம். கடவுளுக்கு விரோதமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த பெலிஸ்தீன் தாகோனின் கோயிலில் வைப்பார்கள். அந்த சிலை உடைந்து கிடக்கும். ஆகவே கடவுள் ஆற்றல் நிறைந்தவர். இந்த ஆற்றலை அவர்கள் மதிப்பீடு செய்ய முடியாமல் தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உருவாக்கி கொள்கின்ற ஒரு நிலை. இன்றைக்கு அவ்விதமாகத்தான் இந்திய அரசியலிலும் இதே நிலைப்பாடைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறுப்பு அரசியலை பேசி அதன் மூலமாக பகையை ஏற்படுத்தி, எவ்வாறெல்லாம் பகை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தாங்கள் ஆட்சி செய்ய முடியும் என்று சொல்லி, பகை அல்லது இருளின் ஆட்சி அல்லது பிசாசின் ஆட்சி. இன்றைக்கும் தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எவ்விதமாக நம்முடைய வாக்களிப்பு இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எனது வாக்கு எனது கடமை. ஆகவே இன்று கடவுளுடைய மக்களாக நாம் நம்முடைய வாக்கை சிதறாமல் நாம் வாக்களித்து கடவுளின் ஆட்சி வர வேண்டும். இந்த பகை அரசியல், வெறுப்பு அரசியல்கள் நாட்டிலே வந்துவிடக்கூடாது என்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்க, ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. நாட்டின் 5 ஆண்டுகளை நாம் தீர்மானிக்க வேண்டியவர்கள் நீங்கள், யாரோ ஒருவர் அல்ல. நான் வாக்களிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அது ஒரு வாக்குதானே என்று சொல்லக்கூடிய எண்ணம் அல்ல. அனைவரும் வாக்களித்தல் அவசியம். கடவுளின் பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதராக அவரோடு இணைந்திருக்க நம்மை இணைப்போம். கடவுள் நம்மை நடத்துவாராக. ஆமேன்.
217வது கீர்த்தனை நாம் பாடுவோம். அன்பே பிரதானம். செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை சிநேகிதர்கள் ஆக உம்முடைய சமூகத்திலே எங்களை இணைத்து கொண்டீரே, நன்றியோடு துதிக்கின்றோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள, உம்மோடு இணைந்திருக்க இந்த மாபெரும் கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களை சிநேகிதர் என்றீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக சாட்சியுள்ள வாழ்வு வாழ இந்த திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் பங்கு பெற்ற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பணிகளுக்கு செல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை பெற்றவர்களாக, உம்முடைய நன்மையை பெற்றவர்களாக செல்ல உதவியை தாரும். ஆண்டவரே, தங்களுடைய பணியின் நிமித்தமாக வெளியில் செல்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்தருளும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளோடு இருந்தருளும். விசேஷமாக நீர்தாமே அவர்களுக்கு துணை இருந்து சுகபத்திரமாய் வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உழைப்பை ஆசீர்வதியும், கடின பிரயாசங்களை ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் ஆண்டவரே உம்முடைய வழி, உம்முடைய வாய்மை வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, பிசாசானவன் எந்த விதத்திலும் தேசத்தை சூழ்ந்து கொள்ளாதபடி கர்த்தர் அவனை அப்புறப்படுத்தி தேசத்தை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் ஆண்டவரே ஒரு வெற்றியின் அடையாளமாக, சிலுவையிலே நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த வெற்றியின் அடையாளமாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் எப்போதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. நிறைவாக ஜெப நிலையில் 88ஆம் பாமாலையின் 1 மற்றும் 5ஆம் சரணத்தை நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம்.